வணக்கம். நீதிமன்ற செய்திகள். நீதி அனைவருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடியதாகவும் உரிய நேரத்தில் கிடைக்க செய்வதும் சட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும். மேலும் ஒவ்வொரு குடிமக்களின் வீட்டு வாயிலுக்கும் நீதி சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கத்துடன் ஒவ்வொரு ஆண்டும் மாண்புமிகு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படியும் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு வழிகாட்டுதலின்படியும் 4 மக்கள் நீதிமன்றம் நடத்தப்பட்டு வருகிறது. மக்கள் தங்கள் விருப்பப்படி தங்களது வழக்குகளுக்கு தீர்வு காணும் பொருட்டு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் சமாதான் சமாராஜ் 2026 என்ற சிறப்பு மக்கள் நீதிமன்றத்தை வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற உள்ளது. இதற்காக உச்சநீதிமன்றத்தில் சிறப்பு அமர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை சமரச முறையில் தீர்வு காண்பதற்காக மேற்கண்ட சிறப்பு மக்கள் நீதிமன்றம் ஸ்பெஷல் லோக் அதாலத் நடைபெற உள்ளது. இந்த சிறப்பு மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் வழக்காடிகள் தங்களது வழக்குகளை நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் யாருடைய தலையீடும் இன்றி இரு தரப்பினர்களும் தாங்கள் விரும்பும் தீர்ப்பினை பெற்றுக்கொள்ள முடியும். தங்களது பிரச்சனைகளை காணொளி காட்சியின் வாயிலாக தீர்வு காண வழிவகையும் செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் பொதுமக்களும் வழக்காடிகளும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களது வழக்குகளுக்கு விரைவானதும் நிரந்தரமானதுமான தீர்வினை பெற்றுக்கொள்ளுமாறு இதன் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் இந்த சிறப்பு அமர்வில் தங்களது வழக்கினை எடுத்துக்கொள்ள வழக்கு விவரங்களுடன் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவையோ அல்லது உயர்நீதிமன்ற வளாகத்தில் இயங்கும் உயர்நீதிமன்ற சட்டப்பணிகள் ஆணைக்குழுவையோ அணுகலாம். வழக்காடிகளுக்கு மேலும் இது பற்றிய சந்தேகம் ஏதேனும் இருப்பின் விவரங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற சட்டப்பணிகள் ஆணைக்குழு கட்டணமில்லா தொலைபேசி எண் 151000 மற்றும் 044295500126 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விழுப்புரம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் விழுப்புரம் அரசு சட்டக்கல்லூரியில் ராகிங் தடுப்பு சட்டங்கள் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திரு ஆ மணிமொழி அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசியதாவது, சட்ட கல்வி என்பது வெறும் பட்டம் பெறுவதற்கான கல்வி அல்ல. சமூக நீதி, மனிதநேயம் மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தின் உயரிய மதிப்புகளை நிலைநாட்டும் பொறுப்பை மாணவர்களுக்கு வழங்கும் கல்வியாகும். சட்டம் பயிலும் மாணவர்கள் ஒழுக்கம், நேர்மை, கடின உழைப்பு மற்றும் சட்டத்தின் மீதான அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும். நீதித்துறை மற்றும் வழக்கறிஞர் தொழிலில் உயரிய நிலையை அடைவது தொடர்ந்து வாசிப்பு, சட்ட அறிவு மற்றும் நடைமுறை திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றார். மேலும் கல்லூரி வளாகங்களில் ராகிங் செயல்கள் சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம், ராகிங்கின் தீமைகள், அதனால் மாணவர்களுக்கு ஏற்படும் மனநல மற்றும் சமூக பாதிப்புகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார். மேலும் இளைஞர்கள் போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையாகாமல் இருப்பதன் அவசியம், போதைப் பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் சட்ட ரீதியான விளைவுகள் மற்றும் உடல்நல பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் முதலாம் ஆண்டு சட்டக்கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் போச்சம்பள்ளி தாலுகா மடத்தானூர் கிராமத்தில் உள்ள செங்கல் சூளையில் கொத்தடிமை தொழிலாளர்கள் பணிபுரிவதாக சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிற்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் கடந்த 8/7/2026 அன்று மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திருமதி VR லதா அவர்களின் உத்தரவின் பெயரில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு M பத்மநாபன் அவர்கள் தலைமையிலான ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் குழுவினருடன் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்ததில் 2 குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகள் உட்பட 10 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இந்த மீட்பு நடவடிக்கையில் கிருஷ்ணகிரி தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் திரு சங்கர் அவர்கள், போச்சம்பள்ளி வட்டாட்சியர் திரு மோகன் அவர்கள், தொழிலாளர் நல ஆய்வாளர் திருமதி சாந்தி அவர்கள், போச்சம்பள்ளி காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள், வழக்கறிஞர் திருமதி திவ்யா அவர்கள், ஆதிபூமி நல அறக்கட்டளை உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டனர். மேலும் மீட்கப்பட்ட கொத்தடிமை தொழிலாளர்கள் அனைவரும் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களிடம் ஆஜர்படுத்தப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மாலை அவர்கள் அனைவரும் தனித்தனியாக விடுவிப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது.
பின்னர் அவர்கள் அனைவரும் தங்களது சொந்த ஊர்களுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்ட சட்டப்பணிகள் குழுவின் சார்பில் 5 மூக்கு பகுதியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியில் வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவரும் சார்பு நீதிபதியுமான திரு சக்திவேல் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி சங்கீதா அவர்கள் அனைவரையும் வரவேற்றார். மாவட்ட உரிமையல் நீதிபதி திரு பாண்டி மகாராஜா அவர்கள், குற்றவியல் நீதித்துறை நடுவர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்கள், வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் திரு சிவகுமார், மூத்த வழக்கறிஞர்கள், துணை காவல் ஆய்வாளர் திரு சந்திரகுமார் அவர்கள், போக்குவரத்து காவல் ஆய்வாளர் திரு மகேஸ்வரன் கலந்து கொண்டு போதைப் பொருட்களை பயன்படுத்தினால் ஏற்படும் விளைவுகளையும், எதிர்கால இந்தியாவின் தூண்கள் மாணவர்கள்தான், ஆகவே கல்வி பயின்று முன்னேற வேண்டும், தவறான போதைப் பொருள் பழக்கத்திற்கு சென்று வாழ்க்கையை இழக்க வேண்டாம் என கூறினார். பேரணியானது பள்ளியில் துவக்கப்பட்டு 5 மூக்கு பூங்கா சாலை வழியாக வட்டாட்சியர் அலுவலகம் வரை வந்து சென்றது. இதில் சுமார் 350 மேற்பட்ட மாணவர்கள் போதைப் பொருட்கள் பாதிப்பு குறித்த பதாகைகளை ஏற்றி சென்றனர். தருமபுரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் மலைவாழ் பழங்குடி மக்களுக்கு நால்சா சம்பத் திட்டத்தின் மூலம் அளிக்கப்படும் சட்ட உதவிகள் மற்றும் ஆலோசனைகள் குறித்து விழிப்புணர்வு முகாம் டி கணிகர அள்ளி கிராமத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி பி.கே. தமயந்தி அவர்கள் கலந்து கொண்டு பழங்குடி மக்களின் மிகவும் பின்தங்கிய விளிம்பு நிலை மற்றும் இடம்பெயரும் மக்களுக்கு நீதியை எளிதில் பெறுவதற்கு உரிய வாய்ப்புகள் குறித்து விளக்கி பேசினார். மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலம் வழங்கப்படும் இலவச சட்ட உதவிகள் தேவைப்படும் நேரத்தில் பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று இந்த முகாமில் தெரிவித்தார். மலைவாழ் பழங்குடி மக்களின் குறைகள், கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்கள் பெறப்பட்டன. இம்முகாமில் வழக்கறிஞர் திருமதி ஜெயலட்சுமி அவர்கள் பொதுமக்களுக்கு சட்ட ஆலோசனைகள் மற்றும் பெறும் முறைகள் தொடர்பாக விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கினார். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உத்தரவின்படி சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதியரசரும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவருமான மாண்புமிகு நீதியரசர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்றைய தினம் நிலுவையில் உள்ள சமரச தீர்வு காணக்கூடிய மாற்றுமுறை ஆவண சட்டம் 1881 பிரிவு 138 கீழான காசோலை சம்பந்தமான வழக்குகளை சமரச முறையில் தீர்வு காண்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு மற்றும் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட தாலுகா நீதிமன்றங்களில் சிறப்பு மக்கள் நீதிமன்றம் நடைபெற்று வருகிறது. எனவே பொதுமக்களும் வழக்காடிகளும் அந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி மேற்கண்ட சிறப்பு மக்கள் நீதிமன்றத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இத்துடன் நீதிமன்ற செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். வணக்கம். சட்ட தகவல்கள். நீர்நிலைகள் பாதுகாப்பு தொடர்பான பாதுகாப்பு சட்டம், லா ரிலேட்டிங் டு வாட்டர் பாடிஸ். உயிர்கள் அனைத்திற்கும் நீரே ஆதாரம் என்பதால் நம் பழந்தமிழர்கள் நீர்நிலைகளை நல்ல முறையில் பராமரித்து பேணிக்காத்து அதன் மூலம் பயனடைந்து நீர் மேலாண்மையில் வல்லுநர்களாக திகழ்ந்தார்கள். இன்றளவும் உலகப் புகழுடன் விளங்கும் கல்லணை ஒரு சிறந்த உதாரணமாகும். நீரின் தேவையை உணர்ந்து குட்டை, குளம், ஊரணி, ஏந்தல், தாங்கல், கரணை, கண்மாய், ஏரி, ஆறு என பல்வேறு படிநிலைகளில் பழந்தமிழர்கள் நீரை பாதுகாத்து வந்தார்கள். தற்போதைய தலைமுறையினர் நீரின் தேவையை உணராமல் நீர்நிலைகளை மாசுபடுத்தியும் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டுமானங்கள் ஏற்படுத்தியும் நீர்நிலைகளை பாழ்படுத்தி வருகின்றனர். அதன் காரணமாக நமது நாட்டின் ஒரு பகுதி நீரின்றி வறட்சியிலும் ஒரு சில பகுதிகள் வெள்ளக்காலங்களில் நீர் மிகுந்து பெருத்த சேதமடைந்தும் காணப்படுகின்றது. இத்தகைய செயல்களை தவிர்க்கும் வகையில் பல்வேறு சட்டங்களையும் விதிகளையும் அரசு உருவாக்கியுள்ளது. மேலும் பல்வேறு வழக்குகளில் நீரின் முக்கியத்துவத்தினை எடுத்துரைத்து நீர்நிலைகளின் பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு உத்தரவுகளையும் வழிகாட்டுதல்களையும் மாண்புமிகு உச்ச நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றமும் வழங்கியுள்ளன. நீர்நிலைகள் மாசுபடுவதை தவிர்க்கும் வகையிலும் நீர்நிலைகளில் உள்ள நீரின் தன்மையை
பாதுகாக்கும் வகையிலும் கடந்த 1974ஆம் வருடம் நீர் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் 1974 தி வாட்டர் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் அரசு இயற்றி நடைமுறைப்படுத்தியது. பொது இடங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் இருந்து பொது நீர்நிலைகளில் வெளியேற்றப்படும் நீரின் தன்மையை ஆராய்ந்து நீர்நிலைகள் மாசுபடுவதை தவிர்த்திடவும், பொது நீர்நிலைகளில் நச்சுக்கள் மற்றும் கழிவுகள் கலப்பதை தடுத்திடவும், பொதுமக்களின் ஆரோக்கியமான வாழ்க்கை சூழ்நிலையை பேணி காத்திடவும் இச்சட்டம் வழிவகை செய்கின்றது. இச்சட்டத்தின்படி மாநில அளவிலும் இந்திய அளவிலும் மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் முக்கிய பணிகள் பின்வருமாறு: நீர்நிலைகள் மாசுபடுவதை தடுக்க கட்டுப்படுத்திட ஒருமித்த விரிவான பாதுகாப்புடன் கூடிய செயலாக்கத்தினை திட்டமிடல் மற்றும் அதனை செயல்படுத்துதல், நீர் மாசுபடுவதை தடுத்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் குறித்த கருத்துரைகளை மாநில அரசுக்கு வழங்குதல், தொழிற்சாலை கழிவுநீர் அல்லது குடியிருப்பு கழிவுநீர் ஆகியன நீர்நிலைகளில் சேரும் இடத்தின் அளவிற்கேற்ப தர அளவுகளை நிர்ணயம் செய்தல், குடியிருப்பு கழிவுநீர் மற்றும் தொழிற்சாலை கழிவுநீரை சிறந்த முறையில் பொருளாதார ரீதியாக உகந்த வழியில் சுத்திகரிப்பு செய்வதற்கான தொழில்நுட்பத்தை உருவாக்குதல், குடியிருப்பு கழிவுநீர் மற்றும் தொழிற்சாலை கழிவுநீரினை விவசாய பயன்பாட்டுக்கு உள்ளாக்குவதற்கான வழிமுறைகளை உருவாக்குதல், பொதுமக்கள் நீர்நிலைகளில் ஏற்படும் மாசுபாடு உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினை அணுகி உரிய புகார் தாக்கல் செய்து நீர்நிலைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கலாம். மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் உள்நாட்டு நீரின் தன்மையை திட்டங்கள் மூலம் கண்காணித்து பல்வேறு இடங்களில் மாதிரிகளை சேகரித்து நீரின் தன்மையை ஆராய்ந்து அதன் தரத்திற்கேற்ப A முதல் E வரையான நீரின் தன்மையை வகைப்படுத்தியுள்ளது. நீர்நிலைகள் தொடர்புடைய தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களை ஆய்வு செய்து அவைகள் வெளியேற்றும் நீரின் தன்மையினை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலையாய கடமையாகும். ஆய்வின் தன்மைக்கேற்ப நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ள அங்கீகாரத்தை திரும்பப் பெற மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை மேற்கொள்ளும். நிபந்தனைகளை மீறும் நிறுவனங்கள் மீதும் தனிநபர் மீதும் சட்டப்பிரிவு 41 முதல் 47 வரையிலான குற்றங்கள் தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளவும் தண்டனைகள் வழங்கவும் இச்சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இச்சட்டம் தொடர்புடைய குற்றத்தினை அரசு நிறுவனங்கள் செய்தாலும் தண்டனையிலிருந்து தப்பிக்க இயலாது. பிரிவு 48 படி இச்சட்டம் தொடர்புடைய குற்றங்களை ஒரு அரசு நிறுவனம் செய்தால் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் தலைமை பொறுப்பில் உள்ள அலுவலர் அதற்கு பொறுப்பானவராக கருதப்பட்டு அவருக்கு எதிராக குற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். MC மேத்தா எதிர் யூனியன் ஆஃப் இந்தியா AIR 1988 SC 1037, இந்தியன் கவுன்சில் என்விரோ லீகல் ஆக்ஷன் எதிர் யூனியன் ஆஃப் இந்தியா AIR 1996 SC 1446, MC மேத்தா எதிர் யூனியன் ஆஃப் இந்தியா AIR 1988 SC 1115, வேலூர் குடிமக்கள் நல அமைப்பு எதிர் யூனியன் ஆஃப் இந்தியா மற்றும் பலர் AIR 1996 SC 2715 போன்ற வழக்குகளில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் நீர்நிலைகளின் இன்றியமையா தேவையை விளக்கி நீர்நிலைகள் மாசுபடுவதை தடுத்திட பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. சுற்றுச்சூழலை பேணி காத்திடவும் நீர்நிலைகள் மற்றும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துபவர்கள் அதற்குரிய நிவாரணத் தொகையை வழங்கிட வழி செய்யும் வகையில் கடந்த 1996ஆம் வருடம் இந்தியன் கவுன்சில் ஃபார் என்வைரோ லீகல் ஆக்ஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் என்ற வழக்கில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் பொல்யூட்டர் பேஸ் என்ற கோட்பாட்டினை உருவாக்கியது. எனவே நீர்நிலைகள் மாசுபடுத்துவர்கள் மீது தண்டனை மட்டுமல்லாது நீர்நிலைகளுக்கு ஏற்படும் சேதாரத்திற்கு தக்கவாறு நஷ்டஈடு தொகையை சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து வசூல் செய்ய சட்டப்படி வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பேணி காத்திடவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்புடைய வழக்குகளை விரைந்து முடித்திடவும் கடந்த 2010ஆம் வருடம் தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் இயற்றி நடைமுறைப்படுத்தப்பட்டது. பசுமை தீர்ப்பாயத்தில் நீர்நிலைகள் உள்ளிட்ட சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பாக வழக்கு தொடர்ந்து விரைந்து நிவாரணம் பெறலாம். நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு தொடர்பான சட்டங்கள். நம் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு பல்வேறு சட்டங்கள் மூலம் பொது சொத்துக்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டன. அவ்வாறே நீர்நிலைகளும் நாட்டுடைமையாக்கப்பட்டு அதில் தனிநபர் உரிமை கோருவதை தவிர்க்க சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 51A உட்பிரிவு G படி சுற்றுச்சூழலையும் ஏரிகள் மற்றும் ஆறுகளையும் பாதுகாத்து பராமரிக்க வேண்டியது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் அடிப்படை கடமையாகும். மெட்ராஸ் எஸ்டேட் லேண்ட் ஆக்ட் 1908 படி விவசாய நிலம்
ரயத்தி லேண்ட் என்ற வரையறையில் ஏரி, பாசன வாய்க்கால், ஏரி, வாய்க்கால் மற்றும் நீர்நிலை படுகைகள் அடங்காது என தெளிவாக கூறப்பட்டு நீர்நிலைகள் பொதுவில் வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் 1905 பிரிவு 2 படி ஆறுகள், ஓடைகள், ஏரிகள், வாய்க்கால்கள் மற்றும் இதர நீர்ப்பாசன ஆதாரங்கள் அனைத்தும் அரசின் சொத்துக்கள் என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு எஸ்டேட்ஸ் அபாலிஷன் அண்ட் கன்வர்ஷன் இன்டு ரைத்வாரி ஆக்ட் 1948 சட்டப்பிரிவு 3 படி ஆறுகள், ஓடைகள், ஏரிகள், ஊரணிகள், நீராதார அமைப்புகள் அரசுக்கு மாற்றம் செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இச்சட்டத்தில் கடந்த 1974 வருடம் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு சட்டப்பிரிவு 14A புதிதாக சேர்க்கப்பட்டது. இச்சட்டத்தின் பிரிவு 14A படி தனியார் ஏரி மற்றும் ஊரணிகளுக்கு ரைத்வாரி பட்டா வழங்கக்கூடாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இச்சட்டப்பிரிவு 14A உட்பிரிவு 2 படி 1974 வருட திருத்தச் சட்டத்திற்கு முன்பு தனியார் ஏரி மற்றும் ஊரணிகளுக்கு வழங்கப்பட்ட ரைத்வாரி பட்டாக்கள் இந்த திருத்தச் சட்டத்திற்கு பிறகு தாமாக ரத்து செய்யப்படுவதாக சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு இனாம் எஸ்டேட்ஸ் அபாலிஷன் அண்டு கன்வர்ஷன் இன்டு ரைத்வாரி ஆக்ட் 1963 சட்டப்பிரிவு 3 படி ஆறுகள், ஓடைகள், ஏரிகள், ஊரணிகள், நீராதார அமைப்புகள் அரசுக்கு மாற்றம் செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இச்சட்டத்தில் கடந்த 1975 வருடம் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு சட்டப்பிரிவு 11A புதிதாக சேர்க்கப்பட்டது. இச்சட்டத்தின் பிரிவு 11A படி தனியார் ஏரி மற்றும் ஊரணிகளுக்கு ரைத்வாரி பட்டா வழங்கக்கூடாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இச்சட்டப்பிரிவு 11A உட்பிரிவு 2 படி 1975 வருட திருத்தச் சட்டத்திற்கு முன்பு தனியார் ஏரி மற்றும் ஊரணிகளுக்கு வழங்கப்பட்ட ரைத்வாரி பட்டாக்கள் இந்த சட்டத்திருத்தத்திற்கு பிறகு தாமாக ரத்து செய்யப்படுவதாக சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு குளங்கள் பாதுகாப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு அகற்றுதல் சட்டம், தமிழ்நாடு புரொடெக்ஷன் ஆஃப் டேங்க்ஸ் அண்ட் எவிக்ஷன் ஆஃப் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் 2007 பிரிவு 8 படி ஏரிகள் மற்றும் குளங்களில் ஆக்கிரமித்தல், கட்டுமானம் ஏற்படுத்துதல், ஏரிகள் மற்றும் குளங்களை சேதப்படுத்துதல் ஆகியவை தண்டனைக்குரிய குற்றங்களாகும். இச்சட்டங்கள் நீர்நிலைகளை முழுமையாக பாதுகாக்கவும் அவைகளை பொது பயன்பாட்டில் பராமரித்திட பல்வேறு சட்டப்பிரிவுகளை ஏற்படுத்தியுள்ளது. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதன்மை அமர்வு எல். கிருஷ்ணன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு AIR 2005 மெட்ராஸ் 311 என்ற வழக்கில் தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை கண்டறிந்து சட்டப்படி அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு நீர் ஆதாரங்களை மீட்டெடுக்க வேண்டுமென உத்தரவிட்டது. மேலும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதன்மை அமர்வு TK சண்முகம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு என்ற வழக்கில் நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பாக பல்வேறு வழிகாட்டுதலை அரசுக்கு வழங்கியுள்ளது. மேலும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதன்மை அமர்வு KK ரமேஷ் எதிர் தமிழ்நாடு அரசு மற்றும் பலர் என்ற வழக்கில் கடந்த 27/1/2022 அன்று நீர்நிலைகளின் பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவில் தமிழக அரசின் வருவாய் ஆவணங்கள் மற்றும் தமிழ் நிலம் இணையதளத்தில் நீர்நிலைகளாகவும் நீர் ஆதார பகுதிகளாகவும் வகைப்பாடு செய்யப்பட்டுள்ள இடங்கள் தொடர்பாக எவ்வித சொத்து பரிமாற்ற ஆவணப்பதிவுகளையும் மேற்கொள்ளக்கூடாது என பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. சொத்து பரிமாற்றம் தொடர்பாக ஆவணங்களை பதிவு செய்ய தாக்கல் செய்யும் சமயத்தில், நிலங்களை லேஅவுட் அமைக்க மனு செய்யும் சமயத்திலும், கட்டிட அனுமதி மனு, சொத்து வரி விதிப்பு கோரிக்கை, மின்சார இணைப்பு கோரிக்கை, குடிநீர் இணைப்பு கோரிக்கை போன்ற மனுக்களை தாக்கல் செய்யும் சமயத்திலும் சம்பந்தப்பட்ட மனுதாரர்கள் அந்த சொத்து நீர்நிலைகளில் அமையவில்லை என கட்டாயமாக ஒரு பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்ய வேண்டுமென உத்தரவிட்டுள்ளது. அரசு அதிகாரிகளும் அரசு நிறுவனங்களும் சொத்து பரிமாற்றம், லேஅவுட் மற்றும் கட்டிட அனுமதி தொடர்புடைய மனுக்களை பரிசீலிக்கும் போது அச்சொத்து நீர்நிலைகளில் அமையவில்லை என்பதை நேரடியாக கள ஆய்வு மேற்கொண்டு உறுதி செய்த பிறகே முறையான அனுமதி வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. மேலும் அரசு அலுவலர்களோ அரசு நிறுவனங்களோ அல்லது இதர ஊழியர்களோ நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளும் நபர்களின் செய்கைக்கு உடந்தையாக இருப்பின் அவர்களுக்கு எதிராக துறை ரீதியிலான நடவடிக்கை மட்டுமின்றி குற்றவியல் நடவடிக்கையும் சட்டப்படி மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. எனவே நீர்நிலைகளையும் நீர் ஆதார பகுதிகளையும் முறையாக பராமரித்து மாசுபாடு ஏற்படுத்தாமல் குடிமக்கள் செயல்பட வேண்டும். நீர்நிலைகளில் ஆக்கிரமித்தல் கடுமையான தண்டனையும் அபராதமும் விதிக்கக்கூடிய குற்றங்களாகும். நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்படும் கட்டுமானங்களும் சட்டப்படி முழுமையாக இடித்து அகற்றப்பட வேண்டும்.
நேயர்களே, நீர்நிலைகளை ஆக்கிரமிக்காமல் அவைகளை உரிய முறையில் பராமரித்து வறட்சி மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்றவற்றிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்வோம். நேயர்களே, சட்ட உதவி சம்பந்தமான உதவிகள் பெற அணுக வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 6104 மற்றும் அந்தந்த மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இயங்கும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு. இந்நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம். மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 15100 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.